நாட்டுல இருக்கிற பிரச்சனையையும் நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற குறைகளையும் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு மக்களால் அனுப்பப்படுபவர்கள் தான் எம்பி அண்ட் எம்எல்ஏ. இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபை மற்றும் நாடாளுமன்றம் செல்பவர்கள் அவர்களுடைய வேலையை சரியா பாக்குறாங்களா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். அன்றைய காலகட்டத்தில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் சென்ற பல எம்பி எம்எல்ஏக்கள் கேள்வி கணைகளால ஆளுங்கட்சிகளையும் எதிர்கட்சிகளையும் துளைச்சிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்துல நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் போற எம்பி அண்ட் எம்எல்ஏஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பல சர்ச்சைகளில் சிக்கிறாங்க. இப்படி சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்துல சில எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் செய்த சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற நபர் யாருன்னா அது லால்நாத். இவர் திரிபுரா சட்டமன்றத்துல எம்எல்ஏவா இருக்கிறாரு. இவர் பண்ண சம்பவம் என்ன அப்படின்னா நாட்டு மக்களுடைய குறைகளை எடுத்து கூறுவதற்காக சட்டமன்றம் போயிட்டு அங்க இவர் பார்த்த வேலை என்ன அப்படின்னா சட்டமன்றத்திலே உட்கார்ந்து பல்லாங்கு படம் பார்த்தது. இந்த சம்பவம் அன்றைய காலகட்டத்துல மிக பெரும் சர்ச்சையாகவும் ஆனது. திரிபுரா மாநிலத்துல பாஜக வெற்றி அடைந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தது. அந்த சமயத்துல சட்டமன்றம் என்பது கூட்டப்பட்டது. அந்த சமயத்துல பாஜக அரசு சட்டமன்றத்துல தங்களுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. அந்த சமயத்துல ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்த அதாவது பிஜேபி கட்சியின் பாக்பாசா தொகுதியை சேர்ந்த லால்நாத் என்பவர் என்ன பண்ணார் அப்படின்னா சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டே அவரு ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்தார். அதை அருகில் இருந்த மற்றொரு எம்எல்ஏ புகைப்படம் எடுத்து அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணாரு. இது அன்றைய காலகட்டத்துல மிக பெரும் சர்ச்சையாகவும் மாறியது. அந்த பாஜக எம்எல்ஏ பண்ண சம்பவம் அன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் சர்ச்சையா மாறிய காரணத்தினால பாஜக அரசு அவர்கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனது என்ற தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்ததா இந்த பட்டியல்ல இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னா அது கிஷோர் தாஸ். இந்த சம்பவம் கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்தது. இந்த கிஷோர் தாஸ் எனப்படும் நபர் என்ன பண்ணார் அப்படின்னா இவரும் அதே சர்ச்சையில தான் மாட்டினாரு. சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு ஆபாசம் படம் பார்த்த அதே சர்ச்சையில் தான் இவரும் மாட்டினாரு. 2015ஆம் ஆண்டு ஒடிசா மாநிலத்துல பிஜு ஜனதா தளம் ஆட்சி அமைத்து அங்க ஆட்சி நடத்தி வந்தாங்க. அந்த சமயத்துல சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கிஷோர் தாஸ் என்பவர் சட்டமன்றத்தில் உட்காந்து அவருடைய மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று அவர் என்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத கேமரால ரெக்கார்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அவருடைய மொபைல்ல அவரு சட்டமன்றத்துல உட்காந்து ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்தார். இது அன்றைய காலகட்டத்துல மிக பெரும் சர்ச்சையாகவும் மாறியது. இதனால அவரை இடைநீக்கமும் பண்ணாங்க. இதன் பிறகு ஒழுங்கு நடவடிக்கை குழு அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த சமயத்துல இது குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்டும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எந்த ஒரு ஆபாச படமே பார்க்கல. நான் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா அந்த வீடியோ வந்துருச்சு. நான் அந்த வீடியோவை வேணுமுனே பார்க்கல, யூடியூப்ல தெரியாம தான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனது என்ற தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. பிஜேபி மற்றும் காங்கிரஸ் என கட்சி வேறுபாடு இல்லாம இரண்டு கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுமே சட்டமன்றத்தில் உட்கார்ந்து பல படங்களை பார்த்திருக்காங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல மூணாவது இடத்துல இருக்கிற நபர் யாரு அப்படின்னா அது ராகுல் காந்தி. இவரு அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்து சர்ச்சையில சிக்கல. நாடாளுமன்றத்தில் இருந்துகிட்டு பிளையிங் கிஸ் கொடுத்த காரணத்தினால இவரு மிக பெரும் சர்ச்சையில சிக்கினாரு. 2023ஆம் ஆண்டு பாராளுமன்ற கூட்டத்தோட நடந்து கொண்டிருந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சி மோடி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த கூட்டத்தொடர்ல மணிப்பூர் கலவரத்தை பற்றி ராகுல் காந்தி மிக தீவிரமா பேசிக் கொண்டிருந்தாரு. அந்த சமயத்துல தான் இந்த ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவமே நடந்தது. இந்த சமயத்துல ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுக்கு மத்திய மந்திரியான ஸ்மிருதி இரானி பதிலளித்துக் கொண்டிருந்தாங்க. அதன் பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த உடனே பாஜகவை சேர்ந்த 21 பெண் எம்பிகளுமே ராகுல் காந்தி மேல ஒரு புகார் கொடுத்தாங்க. அது என்ன புகார் அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த பொழுது ராகுல் காந்தி பெண்களையும் எங்களையும் இழிவுபடுத்தும் விதமாக எங்க எல்லாருக்குமே அவரு பிளையிங் கிஸ் கொடுத்தாரு அப்படின்ட்டு அந்த கடிதத்தை எழுதி அதை சபாநாயகர்கிட்ட முறையிட்டாங்க. நடந்த இந்த சம்பவம் தொடர்பா அன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு புகைப்படங்களும் வீடியோக்களுமே ரிலீஸ் ஆகல. ஆனால் பாஜகவை சேர்ந்த பெண் எம்பிக்கள் புகார் அளித்த காரணத்தினால இந்த சம்பவம் அன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் சர்ச்சையாகவும் மாறியது. உண்மையிலே அன்றைக்கு என்ன நடந்தது என்பது யாருக்குமே தெரியாது. அது அங்க இருந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதுவரைக்கும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் சென்று அங்கு சர்ச்சையில சிக்கின சில எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நாடாளுமன்றம் சென்ற வேலையவே மறந்து அயர்ந்து தூங்கின சில எம்பிக்களை இப்ப நம்ம பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த சமயத்துல நிர்மலா சீதாராமனுக்கு பின்பு அமர்ந்திருந்த ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் என்ன பண்ணாரு அப்படின்னா அயர்ந்து தூங்கிட்டாரு. அடுத்ததா 2016ஆம் ஆண்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தலித் இஷ்யூவை பத்தி பேசிக் கொண்டிருந்த சமயத்துல எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மிகவும் முக்கிய நபரான நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்ணி கொண்டிருந்தாருன்னா அயர்ந்து தூங்கிவிட்டார்.
இது மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த சமயத்துல நிறைய பேர் தூங்கி கேமரால மாட்டிருக்காங்க. ஆனா இது அனைத்துமே ஒரு சாதாரணமான நிகழ்வு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.